ஒரு நம்பிக்கையை அவனால் கொடுக்க முடியல. எல்கானா மட்டும் இல்லை, வேற எந்த மனுஷனாலையும் உங்களுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை யாராலையும் கொடுக்க முடியாது. இது நிச்சயமா சரியாயிடும், இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி யாரும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு கர்த்தர் மட்டும்தான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணமாகி 20 வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லாம இருந்தது. அதனால ஈசாக்கு என்ன செஞ்சான்? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்போ கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அப்புறம் அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக கர்த்தரிடத்துல ஜெபித்தது போல எல்கானா கூட என்ன பண்ணிருக்கலாம்? அன்னாளுக்காக கர்த்தரிடத்துல